உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வழிபாடு, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு 3 இருக்குது. இன்றைக்கி 3வது நிலை. முதல்ல கடவுள் எங்கே இருப்பான்? எல்லா இடத்திலும் இருப்பான். எங்கே? எப்படி? அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பான். சில பேர் உருவமாக வழிபடுவாங்க, மறந்துடக்கூடாது. இப்போ கிருஷ்ணன், நமக்கெல்லாம் கிருஷ்ணன் கோவிலுக்கு போனால் ராதே கிருஷ்ணா சொல்லுவோம். மீரான்னு ஒருத்தி இருந்தா, அவளுக்கு கண்ணனை தவிர எதுவுமே தெரியாது. மண்ணை பார்த்தாலும் கண்ணன் தான், பொண்ணை பார்த்தாலும் கண்ணன் தான், பெண்ணை பார்த்தாலும் கண்ணன் தான். யாரை பார்த்தாலும் அவளுக்கு, மீராவுக்கு கண்ணனை காதலனாக்கி கண்ணனை தன்னுடைய உள்ளச்சிறையில் வைத்து கொண்டாடிய மனிதர் மீரா, பக்த மீரா. காரணம், கண்ணன் மீது, அந்த உருவத்தின் மீது கொண்ட அன்பு. சில பேர் உருவ வழிபாடு சரியான்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே சைவத்துக்கு வாங்க. நீங்கள் புலியீற்று போல கன்று போற்ற பசுவின் நிலையை அடைந்து தின்னப்பர் கண்ணப்பராக மாறினார். அது அல்ல பெருசு. டெய்லி வேட்டையாடிட்டு பன்றி இறைச்சியை சுவாமி முன்னாடி வச்சுட்டு, யார்? உலகத்தின் பரம்பொருள், எப்பேற்பட்ட கடவுள், நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடிய அவருடைய தாழ் பணிந்து, உமாச்சி சாப்பிடு, கடவுளே சாப்பிடு, உமாச்சி சாப்பிடுன்னு படுத்து பரண்டு உருண்டு அழுகிறான். காரணம் என்ன? அந்த உருவத்தின் மீது வைத்த நம்பிக்கை. சைவம் இப்படி, வைஷ்ணவம் அப்படி. சரி, இதுதான் வழிபாடா? இதுதான் கடவுளுடைய முறையா? இல்லை. யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், அவங்களுடைய மார்க்கம் இருந்த இடத்துல இருந்த கண்மூடி தியானம். சில பேர் கண்ணை மூடி ஓம்பூர்பவட்சதச்ச விதர்வரண்யம்பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயா 108 தடவை சொல்லுவார். சில பேர் பஞ்சாட்சரம் சொல்லுவார், சில பேர் ராமராமா சொல்லுவார். அது அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வழிபாடு. இந்த யோகி, சித்தர், ஞானிகளுடைய வழிபாட்டு மார்க்கம் வேறு மாதிரி இருக்குது. உருவ வழிபாடு பண்ணுறவங்க வேறு மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் வாங்க, கோவில் சிலையாக இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு நிலையாக பாடாபிஷேகம், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன், திரவியப்பொடி எல்லாம் அபிஷேகம் பண்ணி தூபதீப ஆராதனை காட்டி வஸ்திரம் சாஸ்தி கண்ணில் அரகரான்னு போட்டுக்கிறாங்களே, அது ஒரு வித பக்தி. சில பேருக்கு நான் இன்றைக்கி எவ்வளவு மனங்குளிர தெரியுமா ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த வழிபாடு இல்லையா? இருக்குது. இன்னும் சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று. இன்னும் சில பேர் அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக அறிவிற்காக ஏகி. மந்திரங்கள், சகசர நாமங்கள், அனுமன் சாலிசா சொல்கிறது, விஷ்ணு சகசர நாமம் சொல்கிறது, ராகவேந்திரர் சொல்கிறது, பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரஜாய பததம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. வியாழக்கிழமையில் 108 முறை சொல்லி அச்சதை போட்டுக்காமல் அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிடாதவங்களே எனக்கு தெரியும். ஷீரடி பாபாவுக்கு போய் 108 நாமாவளி சொல்கிறது. அப்போ இது வழிபாடு இல்லையா? இதுவும் வழிபாடு. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லா இடங்களிலும் இருக்கிறான். ஆனால் அந்த செய்தி எப்படி சொல்கிறான்னா, அனுமன் ஜெயந்தி வருது, வடமாலை கட்டுறோம், வெத்தலை மாலை கட்டுறோம், ஆஞ்சநேயருக்கு போடுறோம், மந்திரமாக சொல்கிறோம். அதை விட எதிராக முக்கியம்னா ஒழுக்கம்தான் முக்கியங்கிறான். கடவுள் எல்லா இடங்களிலும் இருப்பான், அவனை அபிஷேகத்தில் வழிபடலாம், அற்புதமான ஆராதனை சொல்லக்கூடிய பாடல்கள், பஜனைகள், பூஜைகளில் வழிபடலாம். இன்னும் சொல்ல போனால் நீர்நிலைகளிலோ வனத்திலோ அமர்ந்து கொண்டு கண்மூடி தியானம் செய்து வழிபடலாம், தோத்திரங்கள் செய்து வழிபடலாம். இவை எல்லாவற்றிற்கும் மேலே ஏற்ற வழிபாடு எதுன்னா அகத்தூய்மை. ஆஞ்சநேயருக்கு வடமாலை செய்வதை விட ஆஞ்சநேயரை போல ஒழுக்க நெறியோடு இருக்க வேண்டும். எப்படி சொல்கிறா சீத்தேட்ட, அண்டர் நாயகன் அருள் தூதன், அம்மா நீ ஏறிக்கோ என் தோள் மேலே, கொண்டு போய் விடுற வேண்டிய தோள் மேலே 1 நிமிஷத்தில். அவனுக்கு அவ்வளோ தவ வலிமை. எப்படி? எல்லாம் என் தலைவன் ராம 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 நாம. அப்போ எப்படி பக்தியில் ஸ்ரத்த பாருங்க. ஆஞ்சநேயனையே பெரிய பக்தர், அவர் ராம பக்தர். அப்போ என்ன சொல்ல வருது வழிபாடுங்கிறது? நம்முடைய சொல்லால், செயலால், செய்கையால், பூஜை புனஸ்காரங்களால் மட்டும் வழிபடுவதுவல்ல, அகத்தாலும் ஆண்டவனை நினைப்பது. நான் இப்படி 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 சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள்
ஒரே ஒரு நாள் உங்கள் கையிலேருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்லேருந்து சாப்பாடு கொண்டு போகிறீங்க, ஒரு மரத்தடியில் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாயில்லா ஜீவன் வருது, ஒரு பிடி உணவை எடுத்து அதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா? அதை விட ஆனந்தம் எதுவுமே இல்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அணையாடுப்பெல்லாம் அடுத்த விஷயம். பயிர் வாடுறதை கண்டபோது மட்டும் இல்லை, கண்டபோதெல்லாம் வாடினேன்னா பார்க்கும்போதே வாடுறாரு. அப்போ என்னென்னா, பிறர் துயரத்தை பொறுக்காத மனம் எதுவோ அதுவே ஆண்டவன் குடியிருக்கும் ஆனந்த இதயம். மீண்டும் உள்வாங்கிக்கங்க. பிறர் துயர் பொறுக்காத மனம் எதுவோ அதுவே ஆண்டவன் குடியிருக்கும் ஆனந்த மனம். இனி உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம்.